காஸ்டிக் சோடா 165 கிராம், தண்ணி 380 கிராம், ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் வந்து 1 கிலோ. இது 3 இருந்தால் போதுங்க. பாருங்கள், இதுதான் காஸ்டிக் சோடா. இது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய். இதில் வந்து தண்ணி இருக்குது. 3 பொருள் தான், மற்ற பொருளெலாம் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இந்த 3 பொருளை வச்சு நாம் ஒரிஜினல் சோப்பு தயாரிக்க முடியுங்க. அதுக்கு என்ன பண்ணோம்னா, முதல்ல தண்ணி நான் சொன்ன மாதிரி 380 கிராம் எடுத்து ஒரு டப்பாவில் ஊற்றிடணும். அடுத்தது காஸ்டிக் சோடாவை அந்த தண்ணியில் நம்ம போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும் அது கலக்கிறக்காக. இப்போ அது செய்வார், பார்க்கலாம். இப்போ தண்ணி இதில் ஊற்றியாச்சுங்களா? ஓகே, பாருங்கள். முதல்ல தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா உள்ளே போட்டு இது கலக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கலக்கணும். எதுக்குன்னா அது வந்து ரொம்ப கொதிக்கும், நல்லா சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கலக்கி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோன்னே பாருங்கள், இது காஸ்டிக் சோடாவில் தண்ணி இருக்குது. வெயிட் பண்ணியாச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, மொத்தமாக ஊற்றிடணும். ஊற்றி முடிச்சுட்டு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இதை கலக்கணும். இந்த மாதிரி கலக்கணும். இது வந்து ஒரு 30 நிமிஷம் முதல் 60 நிமிஷம் ஆகும். சில நேரத்தில் 30 நிமிஷம் தயாராகிடும், சில நேரத்தில் 60 நிமிஷம். இப்படி கலக்கிட்டே இருந்தோம்னா ஒரு தோசை மாவு மாதிரி, பாருங்கள், தோசை மாவு மாதிரி வரும். இதுதான் பதம். இந்த தோசை மாவு பதம் வந்தோடனே அதை நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து அச்சு ஊற்றிடணும். இங்கே பிளாஸ்டிக் கப் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு அச்சில் ஊற்றிடணும். அச்சில் ஊற்றிட்டு ஒரு 6 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு தூய்மையான ஒரு சோப் தயார். அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு கணக்கு சொன்னேன் இல்லைங்களா, காஸ்டிக் சோடா 125, வாட்டர் 380, கோகனட் ஆயில் 1 கிலோன்னு, இது 3 கலந்தால் அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி 14 முதல் 16 சோப்பு தயாரிக்கலாம். ஒவ்வொரு சோப்பும் 80 கிராம் இருக்கும். இதுதாங்க முறை. இந்த வீட்டில் தயாரிக்கும் சோப்பாகிய காஸ்டிக் சோடா மூலமாக தயாரிக்கும் சோப்பை தயாரித்த உடனே பயன்படுத்தக்கூடாது. அது தோலில் அரிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே சோப்பு தயாரித்து குறைஞ்சது ஒரு 30 நாள் வெயிட் பண்ணுங்கள். அதாவது சில பேர் சொல்லுவாங்க 2 வாரம் சொல்லுவாங்க, சில பேர் 3 வாரம் சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். சோப்பு தயாரித்து நிழலான ஒரு இடத்துல காய வச்சுருங்க, காற்று படுற மாதிரி மூடி வைக்காமல். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காஞ்சி போய் அந்த காஸ்டிக் சோடாவுடைய கெட்ட விஷயமெல்லாம் சோப்புலேருந்து போயிடும். எனவே முக்கியமான ஒரு அறிவிப்பு, சோப்பு தயாரித்தால் அந்த சோப்பை உடனே பயன்படுத்த வேண்டாம். குறைஞ்சது 30 நாள் காத்திருந்து அதன் பிறகு பயன்படுத்துங்கள். அப்பொழுது அந்த காஸ்டிக் சோடா மூலியமாக வரும் சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வராது. பல பேர் கேட்குறாங்க, காஸ்டிக் சோடா வந்து கெமிக்கல் தானே அப்படின்னு. அதாவது ஊரில் ஒருத்தன் சோப்பு விற்கிறான், அது சோப்பே இல்லை. இதை கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை. ஒரு சோப்பு தயாரிக்கிறத கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கொடுத்தா இது என்ன அது என்னென்னா, உதாரணத்துக்கு வெள்ளை சக்கரை விஷம், இது கவர்மெண்ட்டே கொடுக்குது, எல்லா வீட்லேயும் பயன்படுத்துகிறோம். நாட்டு சர்க்கரையில் ஹைட்ரோஸுங்கிற ஒரே ஒரு சின்ன பொருளை போடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ புரிஞ்சுக்குங்க, இதுதான் சோப்பு தயாரிக்கிற முறை. காஸ்டிக் சோடா மூலியமாக தான் தயாரிக்கணும். இது வந்து இந்த காஞ்சி போய் ஒரு மாதம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடாவுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஸோ பாதுகாப்பானது, பயன்படுத்தலாம். உடனே பயன்படுத்தாதீங்க. அதுக்கப்புறமா